வெளியே சென்ற பெண் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த குடும்பத்தினர், பல இடங்களில் தேடி அலைந்த உறவினர். ரியல் எஸ்டேட் புரோக்கரை பார்க்க சென்ற பெண் காரில் சடலமாக கிடந்த கொடூரம். போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்ட ஆக்டிங் டிரைவர். காட்டுப்பகுதி வழியாக காரில் சென்ற பெண்ணுக்கு நடந்தது என்ன? கொலைகாளி சிக்கினானா? காட்டு பகுதியில நின்னுட்டு இருந்த காருக்குள்ள ஒரு பெண் சடலமா கிடந்திருக்காங்க. அந்த வழியா போன சிலர் அந்த சடலத்தை பார்த்து பதறி போய் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் அங்க வந்து பார்த்தப்ப காருக்குள்ள இருந்த பெண்ணோட தலை முகம்னு சிதைஞ்சு போய் பல இடங்கள்ல ரத்த காயங்கள் இருந்ததால கண்டிப்பா இது கொலைதாங்கிறது தெளிவாகிருச்சு. முதல்ல அந்த பொண்ணு யாருங்கிறது தெரிஞ்சாதான் அவங்கள கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்ச போலீஸ் சுற்றுவட்டார போலீஸ் ஸ்டேஷன்கள்ல பெண்ணு காணும்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணாங்க. அப்போ காரைக்குடி மருதுபாண்டிய நகரை சேர்ந்த மகேஸ்வரிங்கிற பொண்ண காலையில இருந்து காணும்னு அவங்க சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே மகேஸ்வரியோட சொந்தக்காரங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சு காருக்குள்ள கிடந்த சடலத்தை காட்டியிருக்காங்க. சடலத்தை பார்த்த உறவினர் அது மகேஸ்வரி தாங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸ மர்டர் கேஸா மாத்தின போலீஸ் மகேஸ்வரியை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிர விசாரணையில இறங்குனாங்க. 5ஆம் தேதி காலையில மகேஸ்வரி லேண்ட் விஷயமா பேசுறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீடு திரும்பல. பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காததால உறவினர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வீட்டுல இருந்து கிளம்பின மகேஸ்வரி ஆக்டிங் டிரைவரை வர வச்சு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காங்க. அந்த ஆக்டிங் கார் டிரைவர் பேரு சசிகுமார். சசிகுமார மகேஸ்வரிக்கு சில மாதங்களாகவே நல்லா தெரியுமா. மகேஸ்வரிக்கு கார் ஓட்ட சொல்லி தரும்போது பழக்கமான சசிகுமார மகேஸ்வரி குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் தெரியும். கார்ல எங்க வெளியே போனாலும் டிரைவர் சசிகுமார தான் புக் பண்ணுவாங்களாம் மகேஸ்வரி. அந்த மாதிரி தான் 5ஆம் தேதி லேண்ட் விஷயமா வெளியே போறதுக்காக கார் டிரைவர் சசிகுமார புக் பண்ணி அவரோட கிளம்பி போயிருக்காங்க. ஆனா அப்படி வெளியே போன மகேஸ்வரி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கடைசியா மகேஸ்வரி சசிகுமாரோட தான் கார்ல போனாங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் போலீஸுக்கு சந்தேக பார்வை சசிகுமார் பக்கம் திரும்புச்சு. அடுத்தது சசிகுமாரை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் தானா வெளியில வந்திருக்கு. சிவகங்கை காரைக்குடி பக்கத்துல உள்ள மருதுபாண்டியர் நகரை சேர்ந்தவங்க தான் 35 வயதான மகேஸ்வரி. இவங்களோட கணவர் பாண்டிக்குமார் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கார். 6 மாதங்களுக்கு ஒரு முறைதான் பாண்டிக்குமார் வீட்டுக்கு வருவார். பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்து 2 மகள்களையும் கவனிச்சிட்டு இருந்த மகேஸ்வரி கணவர் வெளிநாட்டுல இருந்து மாசம் அனுப்புற பணத்தையும் தான் சம்பாதிக்கிற பணத்தையும் சேர்த்து வச்சு லேண்ட் வாங்க முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக ரியல் எஸ்டேட் புரோக்கர் செந்தில கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவரு ஆடவ பொய்கை பக்கத்துல உள்ள சாய்பாபா காலனில இருக்கிற இடத்தை காட்டி அந்த இடத்தோட ஓனர் தனக்கு தெரிஞ்சவர் தானு, நீங்க ஓகே சொன்னா மேற்கொண்டு பேசலாம்னு சொல்லி இருக்கார். அந்த இடம் மகேஸ்வரிக்கு பிடிச்சு போனதும் அந்த இடத்தையே பேசி முடிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க மகேஸ்வரி. நீங்க இடத்தை வந்து பாருங்க, மத்ததையெல்லாம் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லவே 5ஆம் தேதி காலையில சாய்பாபா காலனில இருக்கிற இடத்தை பாக்குறதுக்காகத்தான் டிரைவர் சசிகுமாரோட போயிருக்காங்க மகேஸ்வரி. அந்த இடத்துல ரொம்ப ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்ப அங்க போயிட்டு இருந்தப்ப மகேஸ்வரிக்கும் சசிகுமாருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. சசிகுமாருக்கு நிறைய கடன் இருந்ததால மகேஸ்வரி கிட்ட பணம் கேட்டிருக்கான். ஏற்கனவே சசிகுமார் பணம் கேட்டப்ப மகேஸ்வரி கொடுக்கல. அத மனசுல வச்சுக்கிட்டு இருந்த சசிகுமார் கார்ல மகேஸ்வரி கூட தனியா போயிட்டு இருந்த போது பணம் கேட்டு தொந்தரவு கொடுக்கவே 2 பேத்துக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வந்ததும் காரை நிறுத்தின சசிகுமார் பேக் சைட்ல உட்கார்ந்துட்டு இருந்த மகேஸ்வரியோட முடிய பிடிச்சு கார் கதவு மேல இடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்களோட தலையையும் முகத்தையும் கல்லாலேயே அடிச்சு சிதைச்சதுல மகேஸ்வரி கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அவங்க போட்டிருந்த தங்க செயின் உட்பட 20 சவரன் நகைகள் எல்லாத்தையும் திருடி இருக்கான்.
அது மட்டும் இல்லாம போலீஸுக்கு அவ மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகேஸ்வரியோட போன்ல இருந்து கணவர் பாண்டிக்குமாருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கான். லேண்ட் பார்க்க வந்த இடத்துல அந்த புரோக்கர் தன்கிட்ட தவறா நடந்துக்கிறதாகவும் அடிக்கிறதாகவும் டைப் பண்ணி அனுப்பி இருக்கான். மகேஸ்வரியை கொன்னு நகைகளை திருடிட்டு போலீஸ்ல சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக புரோக்கர் செந்தில் மேல பழிய போடதான் அந்த மெசேஜ் அனுப்பி இருந்திருக்கான் சசிகுமார். கார் டிரைவர் சசிகுமாரை பிடிச்சு விசாரிச்சதுல மொத்த உண்மைகளும் வெளியே வந்துச்சு. அதுக்கு பிறகு சசிகுமார் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க.